Hi student, இன்னைக்கு வந்து exercise 5.4ல 7th sum பார்க்க போறோம். A of minus 3, 0, B of 10, minus 2 and C of 12, 3 are the vertices of triangle ABC. Find the equation of the altitude through A and B கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மூணுமே ஒரு triangleோட vertices இருந்துச்சுன்னா find the equation of the altitude through A and through B. So A வழியா போற லைன் B வழியா போற லைன் அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம டயக்ராம் போட்டா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இதுல வந்து இது A, இது B, இது C. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, இந்த ABC வந்து ஒரு ட்ரையாங்கிளோட மூணு வெர்டிசஸ்ங்கும் போது find the equation of the altitude through A and B ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப find the equation, எதுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா A வழியா பாஸ் ஆகிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும், சோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் கேக்குறான் through A. அப்ப இந்த through A னா இந்த வழியா பாஸ் ஆகிற ஈக்குவேஷன் கேக்குறான். சோ இந்த வழியா பாஸ் ஆகிற ஈக்குவேஷன் நான் வந்து D அப்படின்னு மென்ஷன் பண்றேன். அடுத்தது through A and through B. அப்ப through B னா B வழியா பாஸ் ஆகிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். B வழியானா இது B. சோ B வழியா பாஸ் ஆகிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இதுக்கு நேம் வந்து நான் E அப்படின்னு கொடுக்குறேன். சோ அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா find the equation of AD, அதுக்கப்புறம் find the equation of BE கேட்டிருக்கான். அதாவது through A வழியா பாஸ் ஆகிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும் B வழியா பாஸ் ஆகிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷனும் क्वेश्चनல கேட்டிருக்கான். சோ ஃபர்ஸ்ட் நம்ம through A கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் through B கண்டுபிடிக்கலாம். given A of minus 3, 0, B of 10, minus 2 and C of 12, 3 are the vertices of a triangle ABC. So vertical of the triangle ABC. இப்ப equation through A கண்டுபிடிக்கணும். First question, find the equation of the altitude through A. அப்ப equation of the altitude through A னா இந்த A வழியா பாஸ் ஆகிற இந்த D, AD கண்டுபிடிக்கணும். சரி, நம்மளுக்கு இந்த AD யோட ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு A வந்து தெரியும், ஆனா D யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. அப்ப D யோட வேல்யூ தெரியாம AD யோட ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப AD யோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா BC யோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நம்ம பெர்பெண்டிகுலர் வந்து கண்டுபிடிச்சோம்னா, அதாவது ஸ்லோப் கண்டுபிடிச்சோம்னா நாம ஈஸியா நம்மளுக்கு AD கிடைச்சிரும். அதாவது AD யும் BC யும் பெர்பெண்டிகுலர் தானே, AD யும் BC யும் பெர்பெண்டிகுலர். அப்ப பெர்பெண்டிகுலர் அப்படிங்கும்போது நம்ம BC யோட ஸ்லோப்பை வச்சு AD யோட ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம்னு சொல்ல வரேன். அது எப்படின்னு பார்க்கலாம். இங்க வந்து பாயிண்ட் மார்க் பண்ணீங்க, minus 3, 0, Bங்கிறது என்ன 10, minus 2, Cங்கிறது 12, 3. இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா equation of the altitude through A. இப்ப நம்ம through A வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். so equation of the altitude through A வுக்கு A வழியா பாஸ் ஆவற இந்த AD, இந்த ஸ்லோப் நம்மளுக்கு வேணும். ஸ்லோப் ஆஃப் AD வேணும், ஆனா ஸ்லோப் ஆஃப் AD நம்மளுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா A ஓட பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும், ஆனா D ஓட பாயிண்ட் தெரியாது. சோ அதனால நம்ம என்ன பண்றோம், BC யோட ஸ்லோப்பை வச்சு AD யோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். சோ அப்ப A வழியா பாஸ் ஆகுறது எதுக்கு, BC, இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அதனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் BC கண்டுபிடிக்க போறோம். ஏன் ஸ்லோப் ஆஃப் BC கண்டுபிடிக்க போறோம்னா நம்மளுக்கு ஸ்லோப் ஆஃப் AD தான் வேணும், ஏன்னா த்ரூ A தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்லோப் ஆஃப் AD வேணும். அப்ப ஸ்லோப் ஆஃப் AD வேணும்னா ஸ்லோப் ஆஃப் BC வச்சு ஸ்லோப் ஆஃப் AD கண்டுபிடிக்கலாம். அதனால ஸ்லோப் ஆஃப் BC is equal to formula y2 minus y1 divided by x2 minus x1. அப்ப y2 இங்க வந்து இது x1 y1, இது x2 y2. இங்க எழுதிங்க B வந்து 10, minus 2 தனியா எடுத்து எழுதுங்க. இது வந்து x1 y1. அடுத்து C வந்து 12, 3, இது x2 y2. இந்த மாதிரி தனியா எடுத்து எழுதினா மிஸ்டேக் வராது. அப்ப y2 minus y1 அப்படின்னா
3 minus of minus 2. அப்ப 3 plus 2 divided by x2 minus x1. x2 வந்து 12 minus 10. அப்ப 12 minus 10 அப்படி வந்துரும். அப்ப 3 plus 2 5 by 12 minus 10. அப்ப 2 5 by 2. அப்ப slope of BC வந்து வந்து 5 by 2 கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு ஸ்லோப் ஆஃப் பிசி தான் வேண்டாம். நம்மளுக்கு என்ன வேணும்னா ஸ்லோப் ஆஃப் ஏடி தான் வேணும். ஸ்லோப் ஆஃப் ஏடி வந்து கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஸ்லோப் ஆஃப் பிசியை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏன் அப்படின்னா ஏடி அண்ட் பிசி வந்து என்னது பர்பெண்டிகுலர். என்ன எழுதணும்னா ஏடி அண்ட் பிசி ஆர் பர்பெண்டிகுலர். ரெண்டு பர்பெண்டிகுலர் தானே. அந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு பர்பெண்டிகுலர். அப்ப பர்பெண்டிகுலரா இருக்கும்போது நம்ம ஸ்லோப் ஆஃப் ஏடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் ஏடி இஸ் ஈக்குவல் டு இதுக்கு வந்த ஆன்சருக்கு இதுக்கு இந்த வந்த ஆன்சருக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அதாவது 5 by 2 அப்படின்னா 2 by 5. அதாவது இதை தலையில் எழுதணும். 5 வந்து கீழே எழுதணும், 2 வந்து மேல எழுதணும். எழுதிட்டு இங்க பிளஸ்ஸா இருந்தா மைனஸ் போடணும், மைனஸா இருந்தா பிளஸ். ஏன் இப்படி பண்றோம்? ரெண்டு இதுவும் பர்பெண்டிகுலர். அப்ப பர்பெண்டிகுலர்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பர்பெண்டிகுலர்னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டு சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். அப்ப வந்து ஸ்லோப் கிடைச்சிடும். அப்ப இந்த ஸ்லோப்பை வச்சு இந்த ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஏன் அப்படின்னா இது ரெண்டு பர்பெண்டிகுலர். அப்ப ஸ்லோப் ஆஃப் ஏடி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் என்ன அப்படின்னா எம். அப்ப நம்மளுக்கு எம் கிடைச்சிருக்கு. கொஸ்டின் என்ன? ஈக்குவேஷன் ஆஃப் தி ஆல்டிடியூட் த்ரூ ஏ தானே. அப்ப கொஸ்டின் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஆல்டிடியூட் த்ரூ ஏனா மீனிங் என்னன்னா therefore the equation of the line AD நம்ம கண்டுபிடிக்கணும். AD இந்த டயக்ராம் பாருங்க. equation of the line AD கண்டுபிடிக்கணும். AD is formula y minus y1 is equal to m into x minus x1. அப்ப y இதுல x1 y1ங்கிறது என்ன அப்படின்னா இந்த AD இருக்குல்ல, இந்த A ஓட பாயிண்ட் தான் x1 y1. இந்த AD ல இந்த A ஓட பாயிண்ட் தான் x1 y1. அப்ப இங்க A ஓட பாயிண்ட் x1 y1. அப்ப x1 வந்து என்னது -3, y1 வந்து என்னது 0. அப்ப இங்க பாருங்க y minus y1 வந்து 0. m ன்னு இப்ப நம்ம கண்டுபிடிச்ச m -2/5. அடுத்து x minus x1 அப்படிங்கிறது -3. ஏன் இந்த a வை யூஸ் பண்றோம்? இந்த AD த்ரூ A தான் நம்மளுக்கு வேணும். அப்ப த்ரூ A வேணும்னா A ஓட பாயிண்ட் தான் யூஸ் பண்ணணும். அப்ப x minus x1ங்கிறது -3. so minus of -3 plus 3 ஆயிரும். இந்த 5 அந்த சைடு கொண்டு வாங்க. இது 0 ஆயிரும். இது 5 மட்டும் இருக்கு. 5 அந்த சைடு வந்தா 5y is equal to -2x minus 2 into x minus 2x minus 2 into 3 minus 6. அப்ப x term பிளஸ்ல வரணும். அப்ப என்ன வரும்? இது இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இந்த சைடு வந்தா 2x plus 6 plus 5 அது அங்கேயே தான் இருக்கு is equal to 0. எப்பயுமே x term y term எழுதணும். அப்ப என்ன வரும்? 2x plus 5y plus 6 is equal to 0. so நம்ம இப்ப கண்டுபிடிச்ச ஆன்சர் பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் AD யோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது த்ரூ ஏ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா த்ரூ ஏ அண்ட் த்ரூ பி ரெண்டு கேட்டிருக்காங்க. சோ நம்ம த்ரூ ஏ கண்டுபிடிச்சாச்சு, which is the equation of the altitude through A. சோ அடுத்து த்ரூ பி கண்டுபிடிக்கலாம். த்ரூ பி னா இங்க பாருங்க, இந்த டயகிராம் பாருங்க. இந்த டயகிராம்ல த்ரூ பி னா இது BE தானே. இந்த BE ஓட ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த BE இருக்குல்ல, இந்த லைனோட ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன், இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த BE னா நம்மளுக்கு B ஓட பாயிண்ட் தெரியும், ஆனா E ஓட பாயிண்ட் தெரியுமா? அப்ப BE ஓட ஸ்லோப் வேணும்னா அதனோட பர்பெண்டிகுலர் லைன் என்ன? BE ஓட பர்பெண்டிகுலர் லைன் என்ன? ஏசியா. அப்ப AC ஓட ஸ்லோப் கண்டுபிடிச்சு அதுல இருந்து பர்பெண்டிகுலர் லைன் BE ஓட ஸ்லோப் கண்டுபிடிக்கலாமா? அப்ப இந்த BE க்கு பர்பெண்டிகுலர் லைன் என்ன? AC. அப்ப ஸ்லோப் ஆஃப் AC கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து ஸ்லோப் ஆஃப் BE கண்டுபிடிக்கலாமா? லாஸ்ட் டைம் மாதிரியே தான். அப்ப ஸ்லோப் ஆஃப் AC கண்டுபிடிச்சிட்டு அதனோட பர்பெண்டிகுலர் லைன் ஸ்லோப் ஆஃப் BE நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இதுக்கு வந்து நம்ம அடுத்த சம்முக்கு என்ன பண்ண போறோம்? ஸ்லோப் ஆஃப் BC கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, ஸ்லோப் ஆஃப் BC. ஸ்லோப் ஆஃப் BCயா ஏசியா? ஸ்லோப் ஆஃப் AC. ஏன் அப்படின்னா டயகிராம்ல பாருங்க, நம்ம அடுத்தது த்ரூ B தான். சோ த்ரூ B அப்படின்னா B வழியா போற ஸ்ட்ரைட் லைன்.
இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கேக்குறான். அப்ப இந்த பிஇயோட ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வேணும்னா ஸ்லோப் ஆஃப் பிஇ கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் பிஇ நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா பிக்கு பாயிண்ட் இருக்கு, ஈக்கு பாயிண்ட் இல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா பிஇயோட பர்பெண்டிகுலர் லைன் என்ன, ஏசி. அப்ப ஏசியோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு பிஇயோட ஸ்லோப் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ஏசியோட ஸ்லோப் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஸ்லோப் ஆஃப் ஏசி இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா y2 minus y1 divided by x2 minus x1. இப்ப ஃபார்முலாவுல நம்ம இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இங்க எப்பயுமே இங்க எழுதும் போது நீங்க ஏவோட பாயிண்டும் சியோட பாயிண்டும் எழுதிக்கங்க. இங்க என்ன இருக்கோ அதை இங்க எழுதிக்கங்க. எழுதிட்டா டவுட் வராது. ஏவோட பாயிண்ட் என்ன, -3,0. அதே மாதிரி சியோட பாயிண்ட் क्वेश्चन பாருங்க, சியோட பாயிண்ட் என்ன 12,3. அப்ப 12,3 இது வந்து x1 y1, இது வந்து x2 y2. அப்ப ஸ்லோப் ஆஃப் ஏசி னா ஃபார்முலா y2 minus y1, அதாவது 3 minus 0, y2 minus y1, y2 minus y1. அடுத்தது divided by x2 minus x1, 12 minus of -3 plus 3. அப்ப ஆன்சர் 3/15 வரும். அப்ப 1 3s are 3, 5 3s are 15. அப்ப ஸ்லோப் ஆஃப் ஏசி வந்து 1/5. ஆனா நம்மளுக்கு ஸ்லோப் ஆஃப் ஏசி ல வேண்டாம். நம்மளுக்கு எது வேணும் அப்படின்னா அந்த டயகிராம் பாருங்க, த்ரூ பி தான் கேக்குறான். அப்ப த்ரூ பி னா பிஇ தான் வேணும். அப்ப ஸ்லோப் ஆஃப் பிஇ வேணும். அப்ப ஸ்லோப் ஆஃப் பிஇ நம்மளுக்கு வேணும். ஸ்லோப் ஆஃப் பி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்லோப் ஆஃப் ஏசியும் இந்த ஸ்லோப் ஆஃப் பி இருக்குல்ல, இது ரெண்டு பெர்பெண்டிகுலர் தானே. அப்ப பெர்பெண்டிகுலர்னா என்ன சொல்லியிருக்கேன், பிளஸ் வந்தா மைனஸ், 1/5 வந்தா அதனோட ரெசிப்ரோக்கல் என்ன 5/1. 1/5 ஓட ரெசிப்ரோக்கல் 5/1. அப்ப ஆன்சர் என்னது -5 எழுதலாமா. இங்க ரீசன் எழுதுங்க. ரீசன் சின்ஸ் இதை ஏன் இப்படி எழுதிருக்கோம்னா, சின்ஸ் இந்த ஏசி அண்ட் இந்த பி இருக்குல்ல, இந்த பியும் என்னது பர்பெண்டிகுலர். சோ ரெண்டுமே பர்பெண்டிகுலரா இருக்கிறனால நம்ம இதனோட ரெசிப்ரோக்கல் எடுத்து சைன் சேஞ்ச் பண்றோம். ரெண்டுமே பெர்பெண்டிகுலரா இருந்தா என்ன பண்ணுவோம், இதனோட ரெசிப்ரோக்கல் இந்த ஸ்லோப்போட ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டு பிளஸ் இருந்தா மைனஸ் போடுவோம், மைனஸ் இருந்தா பிளஸ் போடுவோம். சோ அதனால ஸ்லோப் ஆஃப் பிஇ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, therefore the equation of the altitude BE is formula என்ன, y minus y1 is equal to m into x minus x1. அதே ஃபார்முலா. இப்போ இந்த x1 y1 க்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க, x1 y1 இருக்குல்ல, அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க, இது த்ரூ ஏவா த்ரூ பியா, இது த்ரூ பி தானே. அப்ப த்ரூ பிங்கறனால x1 y1 வந்து b யோட பாயிண்ட் தான் எடுக்கணும். எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, இது த்ரூ பி, அதனால x ஓட வேல்யூ இது வந்து m, இது வந்து இங்க m. அப்ப x1 y1 ஓட வேல்யூ b தான் யூஸ் பண்ணுவீங்க. bங்கிறது என்ன 10,-2. அப்ப இங்க b ஓட வேல்யூ வந்து 10,-2. b வந்து 10,-2. அப்ப இது வந்து x1, இது y1 அப்படின்னு யூஸ் பண்ணுங்க. அப்ப y minus y1 அப்படிங்கிறது -2. அப்ப இங்க என்ன ஆயிரும், +2 is equal to m. mங்கிறது இப்ப கண்டுபிடிச்ச வேல்யூ -5, x minus x1ங்கிறது 10. அப்ப y plus 2 is equal to -5x plus 5 into 10. அப்ப 50 வரும். இது ரெண்டையும் இந்த சைடு கொண்டு வாங்க. அப்ப +5x minus 50 plus y plus 2 is equal to 0. அப்ப 5x plus y minus 50 plus 2. அப்ப -48 is equal to 0. இதுதான் என்னது, இதுதான் equation of the altitude B. அப்ப நம்ம ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம். equation of the altitude through A கண்டுபிடிச்சிருக்கோம், equation of the altitude through B கண்டுபிடிச்சிருக்கோம். through A னா A ல இருந்து வர்ற லைன், அப்ப AD equation of AD கண்டுபிடிக்கணும். equation of AD வேணும்னா AD யோட ஸ்லோப் வேணும். AD யோட ஸ்லோப் வேணும்னா நம்மளுக்கு AD யோட ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா D க்கு பாயிண்ட் இல்லாதனால. அதனால BC யோட ஸ்லோப் கண்டுபிடிச்சு அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்து அதுல இருந்து நம்ம equation of the altitude கண்டுபிடிக்கிறோம். சோ வந்து equation of the altitude, equation of the line AD ன்னு போட்டிருக்கு. இங்க வந்து equation of the altitude போடுங்க. equation of the
altitude. Equation of the altitude AD. அப்ப AD கண்டுபிடிச்சாச்சு. AD அப்படிங்கிறது என்ன? through A. அடுத்தது through B வந்து அதே மாதிரி through B வந்து 5x plus y minus 48 equal to 0. So இது கண்டுபிடிச்சாச்சு. So through A and through B ரெண்டுமே கேட்டிருக்கிறதுனால அந்த டயக்ராம் வச்சு நீங்க இதை ஈஸியா சால்வ் பண்ணலாம். Thank you.